சிட்னி துப்பாக்கி சூடு தாக்குதலில் மலேசியர் எவரும் பாதிக்கவில்லை. கொலத்தெருங்கானுவில் பொய்யான வேலை வாய்ப்பை நம்பி 67,789 ரிங்கெட் இழந்த பெண். ஆஸ்திரேலியாவில் பழக்கடையில் துப்பாக்கி சூடு, ஹீரோவான கடை உரிமையாளர் சீராக உள்ளார். ஜனவரி 1 முதல் கில்லான் ரயில் நிலையத்தில் புதிய KTM நேர அட்டவணை. கொலம்பியாவில் பள்ளி பஸ் விபத்தில் 17 மாணவர்கள் மரணம், 20 பேர் காயம். ஜனவரி 1 முதல் கில்லான் பள்ளத்தாக்கில் புதிய நேர அட்டவணையின்படி KTM ரயில் சேவைகள் இயங்கும் என்று மலேசிய ரயில் சேவை நிறுவனமான KTMB அறிவித்துள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் 2ஆம் கட்ட இரட்டைப்பாதை KVDT2 மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் போர்ட் கில்லானில் இருந்து KL சென்ட்ரல் வரையிலான வழித்தடத்தில் ரயில் சேவைகள் இயக்கப்படாது. எனினும் காலை மற்றும் மாலை நேரங்களில் போர்ட் கில்லானில் இருந்து கோலாலம்பூர் வரையிலும் தஞ்சுங் மாலிமில் இருந்து கோலாலம்பூர் வரையிலுமான வழித்தடங்களில் 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில்கள் இயக்கப்படும் என்றும் KTMB குறிப்பிட்டுள்ளது. மேலும் புதிய நேர அட்டவணையின்படி காலை நேரத்தில் தஞ்சுங் மாலிமில் இருந்து போர்ட் கில்லான் வரையில் 2 ரயில் சேவைகளும் ஷாலாம் நோக்கி 1 ரயில் சேவையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் சுபாங்ஜியாவில் இருந்து போர்ட் கில்லான் வழித்தடம் வரையிலும் மற்றும் பாதிக்கப்பட்ட இடைநிலையங்களில் வழங்கப்பட்ட வந்த ஷட்டல் பேருந்து சேவைகளும் நிறுத்தப்படுகின்றன. புலா சுபாங்கில் இருந்து பத்துமலை வரையில் இருவழி பயண வழித்தடத்தில் காலை மற்றும் மாலை நேரங்களில் 30 நிமிட இடைவேளை சேவை தொடரும். இந்த மேம்பாட்டு பணிகள் 2029ஆம் ஆண்டில் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதிய நேர அட்டவணை KITS ஸ்டைல் செயலி அல்லது KTMB அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிரப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் போண்டி கடற்கரையில் நேற்று நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் மலேசிய பிரஜைகள் எவரும் பாதிக்கப்படவில்லை. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்து தொலைவில் இருக்கும்படி மலேசிய பிரஜைகளுக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளதோடு ஆக கடைசி நிலவரங்களை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வரும்படி வலியுறுத்தப்படுவதாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மலேசிய தூதரகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மலேசியர்கள் மேல் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக மலேசிய தூதரகத்திடம் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். மேல் விவரங்கள் அல்லது தகவல்களுக்கு கேன்பராவில் உள்ள மலேசிய தூதரகத்திடம் தொடர்பு கொள்ளலாம். New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தமிழ் பள்ளி மாணவர்களை இடைநிலை பள்ளிக்கு தயார்படுத்தும் நோக்கில் ITC எடுவெஞ்சர்ஸ் சிண்டரியான் பிர்ஹாட் நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை காஜாங் சுமுனியேவில் இலவச கல்வி முகாமை நடத்தியது. நொத்திங்ஹம் பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குலிலங்காட் மாவட்டத்தில் உள்ள 7 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 4 முதல் 6ஆம் ஆண்டு வரையிலான மாணவர்கள் பங்கேற்றனர். பெற்றோர்களும் கலந்து கொண்ட இம்முகாமில் மாணவர்களின் இடைநிலை பள்ளி பயணத்திற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. முழுநேர வழிகாட்டி ஆசிரியையான பிரவீனா மாணிக்கவாசகம் ஜோஹர் பாரு இம்பியான் அமாஸ் இடைநிலை பள்ளியின் மாணவர் விவகாரங்களுக்கான துணை தலைமை ஆசிரியர் குமரன், பிரபல வழக்குரைஞர் சிவராம் மருதமுத்து மற்றும் ITC எடுவெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சோலமன் சந்தியாபு முக்கிய உரையாற்றினர். இந்த இலவச முகாமை நடத்தும் சிந்தனை உருவானது குறித்து சோலமன் வணக்க மலேசியாவிடம் விவரித்தார். 4ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு மாணவர்கள் உலுலாங்கா டிஸ்ட்ரிக்டில் உள்ள தமிழ் ஸ்கூல் மாணவர்களுக்கு இலவசமாக இடைநிலைப்பள்ளி நோக்கின்னு சொல்லி டுவர்ட் செகண்டரின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து உலுலாங்கா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 7 தமிழ் ஸ்கூல் மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அண்ட் மாணவர்கள் முண்டி இல்லாமல் அவங்களோட பெற்றோர்களும் கலந்துக்கிறாங்க.
இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து பிரைமரி ஸ்கூலில் வந்து அகாடமிக்கும் சரி நான் அகாடமிக்கில் ரொம்ப சிறந்த மாணவர்களாக இருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்மளும் பார்க்குறோம் டே பை டே. ஆனால் இந்த எண்ணிக்கை தமிழ் ஸ்கூலில் இருக்கிற மாணவர்கள் வந்து செகண்டரி ஸ்கூல் போன பிறகு அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அச்சீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, தமிழ் ஸ்கூல் மாணவர்கள் தமிழ் பள்ளியில் இருக்கிறப்ப ரொம்ப சிறந்து வழங்குறாங்க, எதனால் செகண்டரி ஸ்கூல் போனோடனே அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து குறையுது? அப்போ இது ஒரு ஆய்வு மாதிரி செஞ்சு நம்ம ஐடிசி எடு வெஞ்சர்ஸ் வந்து இது ஒரு எஜுகேஷன் கம்பெனி, நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளோட சிஎஸ்ஆர் கீழே இந்த ப்ரோக்ராம் வந்து வழிநடத்துகிறோம். நம்ம வந்து செகண்டரி ஸ்கூலில் உள்ள இந்தியன் பிரின்சிபல் கவுன்சிலர்ஸ் அவங்க கூட இணைஞ்சு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாடியூல் ஒன்று உருவாக்கி இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைக்கி இலவசமாக இந்த செகண்டரி ஸ்கூலோட எக்ஸ்போஜர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மூலிமா இந்த ஏர்லி எக்ஸ்போஜர் கொடுக்கறதுனால பிள்ளைங்க செகண்டரி ஸ்கூல் போகிறப்ப அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இம்முகாம் தமிழ் பள்ளி மாணவர்களின் தயார் நிலைக்கு உறுதுணையாக இருக்கும் என சுமிஞை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நெடுஞ்செழியன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த வழிகாட்டல் நிச்சயமாக மாணவர்கள் இடைநிலை பள்ளியில் சிறந்து விளங்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. பெற்றோர்களும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த வகையில் உதவலாம் என்பது இந்த கருத்தரங்கின் வழி அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். சுமார் 300 மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கேற்ற இம்முகாமில் கல்வி மற்றும் சமூக சவால்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் மனநிறைவு தெரிவித்தனர். காஜாங், சிர்டாங், சுமிஞே, சிரம்பான் ஆகிய இடங்களில் கிளைகளுடன் ஐடிசி எடு தரமான கல்வியின் மூலம் மாணவர்களை மேம்படுத்துவதற்கான தனது பணியை தொடர்ந்து செய்து வருவதை பெற்றோர்களும் பாராட்டினர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இணையதளத்தில் வெளியான போலி வேலைவாய்ப்பை நம்பிய 20 வயதுடைய பெண் ஒருவர் சுமார் 67,789 ரிங்கெட்டை அநியாயமாக இழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அப்பெண் நேற்று குளத்திரங்கானு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் என்று குளத்திரங்கானு மாவட்ட காவல் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்லி மொமானோர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 12ஆம் தேதியன்று பாதிக்கப்பட்ட அப்பெண் வீட்டில் இருந்தபோது இன்ஸ்டாகிராமில் வேலைவாய்ப்பு விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். அதில் உள்ள இணைப்பை அழுத்தியதன் மூலம் புலனம் மற்றும் டெலிகிராம் செயலியில் இணைக்கப்பட்ட பின்னர் வெறும் 10 ரிங்கெட்டை மட்டுமே முதல் கட்ட கட்டணமாக செலுத்தியுள்ளார். பின்னர் படினி ஹோல்டிங் என்ற பெயரில் உள்ள இணையதளத்தில் பொருட்களை வாங்கி பணம் செலுத்தும் பணிகள் வழங்கப்பட்டதாகவும் அதற்கு ஊதியம் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 16 பணிகளை செய்துள்ள அவருக்கு முதல் 2 பணிகளுக்கு மட்டுமே 50 மற்றும் 280 ரிங்கெட் லாப பணம் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் பிறகு டிசம்பர் 12 முதல் 14 வரை 5 வங்கி கணக்குகளுக்கு 11 முறை பணம் செலுத்தி மொத்தம் 67,789 ரிங்கெட்டை இழந்துள்ளார். எந்த லாபமும் கிடைக்காததால் தன்னை ஏமாற்றி உள்ளனர் என்பதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் தனது சேமிப்பு தொகையையும் நண்பர்களிடம் கடன் பெற்ற பணத்தையும் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றதென்று போலீசார் தெரிவித்துள்ளனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும். ஆஸ்திரேலியாவில் போண்டி கடற்கரையில் ஆடவர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் கையில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு உள்ளான சிட்னி பழக்கடை உரிமையாளர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் குணமடைந்து வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். 43 வயதான அமித் அல் அமீட் நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு துப்பாக்கிக்காரன் மீது பின்னால் இருந்து தாக்குதல் நடத்தி அவனது துப்பாக்கியை கைப்பற்றி அவனை தரையில் வீழ்த்தியதாக சமூக வலைத்தளத்தினால் அடையாளம் காணப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் போண்டி கடற்கரையில் நடந்த யூத கொண்டாட்டத்தில் 50 வயது தந்தையும் அவரது 24 வயது மகனும் நடத்திய இந்த தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர்.
இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான துப்பாக்கிச்சூடு தாக்குதல் என்று ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்தனர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அமிட்டின் நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக அவரது உறவினரான முஸ்தபா 7 நியூஸ் ஆஸ்திரேலியா நிறுவனத்திடம் கூறினார். அவர் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார். உள்ளே என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர் நலமாக இருப்பார் என்று நம்புகிறோம் என அவர் கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டில் உள்ள தலைவர்களிடம் இருந்து அஞ்சலிகள் குவிந்துள்ளன. இதனிடையே அமிட்டை மிகவும் துணிச்சலான நபர் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்தார். அவர் பல உயிர்களை காப்பாற்றினார். அமிட் உண்மையான ஹீரோ என நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பிரதமர் கிறிஸ் மின்ஸும் பாராட்டினார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கொலம்பியாவின் வடபகுதியில் உள்ள வட்டாரத்தில் பள்ளி பிள்ளைகளை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று மலைப்பகுதி சாலையில் இருந்து விலகி விழுந்ததில் 17 மாணவர்கள் உயிரிழந்ததோடு 20 பேர் காயமடைந்தனர். பள்ளி பயணத்திற்கு பிறகு கரீபியன் நகரமான டோலு நகரில் இருந்து ஆன்டியோகேனோ உயர்நிலை பள்ளி மாணவர்களை அந்த பஸ் ஏற்றி சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஆன்டியோக்கியா ஆளுநர் ஆண்ட்ரஸ் ஜூலியன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கு முன் ஞாயிற்றுக்கிழமை இரவு கடற்கரையில் அந்த மாணவர்கள் தங்கள் பட்டமளிப்பு விழாவை கொண்டாடினர். டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்த இந்த துயரமான செய்தி ஒட்டுமொத்த மக்களுக்கும் துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஆண்ட்ரஸ் ஜூலியன் தெரிவித்தார். தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆஃபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா now. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது.